ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம காந்தி கண்ணாடின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது ஷெரீஃப். இந்த படத்தில் KPY பாலா, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, நிக்கிலா சங்கர், ஜீவா சுப்பிரமணியன், ஆரத்யா, அமுதவாணன், மனோஜ் பிரபு, மதன்னு பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். ஷெரீஃப் ஏற்கனவே டைரக்ட் பண்ணியிருந்த ரணம் அறம் தவறேல் படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் அதே சமயம் எமோஷ்னலாகவும் போகுதுன்னே சொல்லலாம். பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு பசங்கன்னு யாருமே கிடையாது. இருந்தாலும் 60வது வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. KPY பாலா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் 2 பேர்கிட்டையும் ரொம்பவே க்ளோஸாக இருப்பார். கிட்டத்தட்ட இவரோட ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிறாரு. இவங்களோட இந்த ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறாரு KPY பாலா. அப்போ தான் கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன்ற விஷயத்த கொண்டு வராங்க. அதனால் இவங்களோட இந்த சின்ன ஆசைக்கு இந்த டிமானிட்டைசேஷன் ஒரு பெரிய தடங்கலாக அமைஞ்சிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கதையை ரொம்ப சின்சியராகவும் ஜென்யூனாகவும் டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் வர டயலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுனா அதில் இங்கே இருக்கிற விஷுவல்ஸ் தான். அது மட்டும் இல்லை, படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் சீன்ஸுமே ரொம்ப சூப்பராகவும் அதே சமயம் ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்தது. ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிற அர்ச்சனா அப்புறம் பாலாஜி சக்திவெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் சீன்ஸ் தான் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருந்ததுன்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷன்ஸ்னு எல்லாமே அழகாக இருந்தது. KPY பாலாவை இதுவரைக்கும் காமெடியனாக தான் பார்த்துருக்கோம். இதுதான் ஹீரோவாக இவருக்கு முதல் படமாக இருந்தாலும் ஒரு சீரியஸான கேரக்டரை ரொம்ப அழகாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். நமிதா கிருஷ்ணமூர்த்திக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்க நடித்த சீன்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடு பார்க்கும்போது விவேக் மர்வின் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த கதைக்கு நல்லாவே பொருந்தி இருந்தது. பாலாஜி ராஜாவோட சினிமாட்டோகிராஃபி அப்புறம் சிவநந்தீஸ்வரனோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி தான் இந்த காந்தி கண்ணாடி. ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.